வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப அருமையான, ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு தான் செய்ய போகிறோம். இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயில் நேரத்தில் நல்லா குளிர்ச்சியாக தரும். இந்த கீரை கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் சாப்பிடாதுங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, தட்டே காலியாயிரும். அந்தளவுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள் கொஞ்சமாக சிறுபருப்பும் கடலைப்பருப்பும் சேர்ந்து வேக வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ பொன்னாங்கண்ணி ஒரு கட்டு எடுத்துருக்கேன். இதை நல்லா இலையெல்லாம் நல்லா பூச்சி இல்லாமல் சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. எடுத்து மண் எதுவும் இல்லாமல் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் குக்கரில் சாதம் இருக்குது. இங்கிட்டு பருப்பு வேக வச்சதில் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ கழுவி வச்சுருக்க பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்து உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதிகமாகிடுச்சுன்னா கசந்துடும் கீரை. அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த பாத்திரத்தில் எல்லா கீரையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. இது பருப்பு கூட சீக்கிரமே வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் ஆகும், ஒரு 6 நிமிஷம் கூட ஆகும். வெந்துடும் சீக்கிரம். ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு மூடி போட்டு வேக வைக்கணும். இந்த கீரையில் புளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் ஒரு தக்காளி எடுத்து, தக்காளியை கட் பண்ணி போடக்கூடாது, சும்மா தக்காளியுடைய சாறை அப்படியே நல்லா கையிலே நல்லா புழிஞ்சு விடணும். கீரை கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ தக்காளியை இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா அந்த சாறை இந்த கீரையில் அப்படி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம புளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதனால் கொஞ்சமாக புளிப்பு தன்மை வேணும். அதனால் இந்த மாதிரி சேர்த்துட்டு வேக விடுங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி வேக விடுங்க. இப்போ நல்லா கீரை வெந்துருச்சு. இப்போ இது கூடவே தனியாக சீரகத்தூள் கொஞ்சமாக எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு மசாலா வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் அப்படி நல்லா கீரையில் நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க. இது கூட பூண்டும் சேர்த்துருக்கேன். கீரை கூட பூண்டு சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போ இது தாளிப்புக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, வரமிளகா, தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து நான் ஏற்கனவே ஒரு அரை ஸ்பூன் கசகசா ஊற வச்சுருக்கேன். ஏன்னா அரைப்படாது சீக்கிரமே, அதனால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு தேங்காயோடு சேர்த்து அரைச்சி இது கூட சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காயை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வர்றேன் மிக்ஸி ஜாரில். இந்த பக்கம் தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தை கழுவிட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு பின்னாடி வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இந்த வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே நல்லா கலர் மாதிரி வரணும். அந்தளவுக்கு ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும் வெங்காயம் வதங்கிறதுக்கே. வெங்காயத்தை இந்தளவுக்கு வதக்கி செய்கிறப்ப தான் ரொம்ப எந்த பொருளுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும்.
இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த கீரை கூட்டை எடுத்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு இந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காய், சோம்பு, கசகசா இது 3யுமே சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். இதையும் இந்த கீரையில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கொதி வர்ற அளவுக்கு நல்லா கீரையெல்லாம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அருமையான கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எல்லா சாப்பாடும் உடனே காலி ஆயிரும். வித்தியாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹை பண்ணிடுங்க.